ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு சோம்பு மட்டும் போட்டால் போதும். நான் சோம்பும் கிராம்பும் 4 போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்களும் போட்டுக்கலாம். சோம்பு கிராம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா கிள்ளிட்டு நல்லா உதறின மாதிரி அந்த விதையெல்லாம் கொட்டின பிறகு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் சீவி. சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். கருவேப்பிலை, நம்ம போட்ட சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது தக்காளி, குழம்பு மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக கரம் மசாலா, லாஸ்ட்டில் பெப்பர் தூள் சேர்த்து இறக்கி வச்சிடலாம். தண்ணியும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகிடும் இது சுருண்டு வர்றதுக்கு. அதனால் தண்ணி சேர்க்கக்கூடாது. சிக்கனில் விடுற தண்ணியே போதுமான அளவுக்கு இருக்கும், அதுலேயே வெந்துடும். சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரே மாதிரி கிரேவி செஞ்சு கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. சிக்கனும் சீக்கிரம் காலி ஆகிடும். கரம் மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது இதில். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுவே தண்ணி விடும். அப்பப்போ தட்டு திறந்து கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் விட்டு இப்போது நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போது சிக்கன் சிந்தாமணி ரெடி. இது சாம்பார் சாதத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ரசம் சாதத்து கூடவும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். சிக்கன் சிந்தாமணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.